முன்னுரை. சைவ சித்தாந்தத்தில் சிவனையே பரமாத்மா என்றும் விஷ்ணு, பிரம்மன், இந்திரன் முதலிய இதர தேவதைகள் ஸ்ரீ ஆத்மாக்கள் என்றும் இவர்கள் தத்தமது பூர்வ ஜென்மங்களில் சிவசங்கரனை உபாசித்து தத்தமது பதவிகளை அடைந்தார்கள் என்றும் இப்போதும் இவர்கள் சிவனை உபாசனை செய்கிறார்கள் என்றும் கடைசியில் இவர்கள் சிவகடாட்சத்தால் மீட்சியில்லாத மாட்சிமை பொருந்திய மோட்ச பதவியை அடைவார்கள் என்றும் இவர்கள் தம்மை உபாசிப்பவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கத்தக்க வல்லமையற்றவர்கள் என்றும் இதர பலன்களை செய்யவும் வல்லார்கள் என்றும் இவர்கள் சிற்சில இடங்களில் சிவனால் பரிசிக்கப்பட்டார்கள் என்றும் மோட்சத்தை விரும்புவோர் இவர்களுக்கு வந்தனை வழிபாடுகளை செய்யக்கூடாது என்றும் இவர்களுடைய நிர்மாலியத்தை அங்கீகரிக்க கூடாது என்றும் பரமாத்மாவாகிய சிவபெருமானை விட்டு இதர தெய்வங்களை ஆராதிப்பதும் இவர்களை சிவனுக்கு சமமாக நினைப்பதும் ஸ்வரூப விரோதம் என்றும் சிவாலயங்களில் சிவனின் பரிவார தெய்வங்களாகிய விஷ்ணு முதலியோர் விஷயத்தில் வந்தன கீர்த்தன நிர்மாலிய ஸ்வீகாரதிகள் கூடும் என்றும் சைவர்களுக்கு திருபுண்டர் ருத்ராட்ச தராநாதிகள் உபாதேயங்கள் என்றும் ஊர்த்துவ புன்ற தப்த சங்கராநாதிகள் தியாஜங்கள் என்றும் சொல்லப்பெற்றுள்ளன. மேலும் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஸ்ரீ விஷ்ணுவை உபாசனை செய்த வசிஷ்ட, வியாசர் போன்ற முனிவர்கள் வைஷ்ணவ வேஷதாரிகளாக இருந்தார்கள் என்றும் சைவ சித்தாந்தத்தில் அருந்த முனிவர்களே சிவனை உபாசனை செய்து சைவ வேடதாரியார்களாக இருந்தார்கள் என்றும் எழுதப்பெற்றுள்ளன. இந்த ஸ்ரீமத் பாண்டுரங்க பக்த விஜயத்தில் எழுத பெற்றுள்ள பெரும்பாலான பக்தர்கள் பண்டரிபுரத்தையும் ஸ்ரீ பாண்டுரங்க நாதனையே சார்ந்தவர்களாகவும் பாண்டுரங்க பக்தர்களாகவும் இருப்பதாலும் அகில இந்தியாவிலும் பகவன் நாம சங்கீர்த்தனம் என்ற பரமபக்தி சம்பிரதாயமே புனித தன்மை பெற்ற ஸ்ரீ வைஷ்ணவ இலக்கியங்களில் சிறந்ததாக அமைந்துள்ளது. ஆகையால் பக்தி இலக்கியமான இந்த நூலில் எழுதப்பெற்றுள்ள பக்தர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ பக்தர்களாக இருந்தும் சிவ வழிபாட்டின் சிலர் விரோதமற்றவர்களாகவும் இருப்பதால் சைவ வைஷ்ணவர் முதலான ஆஸ்திகர்கள் மற்றும் ஆஸ்திக சித்தாந்தங்களை ஐக்கியப்படுத்தி எழுதப்பெற்றுள்ளது. பரபிரம்மம் ஒருவன் 4 வேதங்களை அறிந்தவனாயினும் சகல சாஸ்திர ஞானம் நிறைந்தவனாயினும் உணவுப் பொருட்களை சமைக்கும் அகப்பை சமையல் செய்வதற்கு பயன்பட்டும் உணவின் சுவையை அறியாததைப் போல பகவன் கடாட்சத்தால் பரபிரமம் தத்துவ ஞானத்தை பெற முடியுமே தவிர வேதங்களை ஓதுவதாலும் சாஸ்திரங்களை ஆராய்வதாலும் பரிபூரண ஞானத்தை பெற்றுவிட முடியாது. 1000 மனிதர்களில் ஒருவனே ஞானியாக முயற்சி செய்கிறான். அவ்வாறு முயற்சி செய்பவர்களில் தளராத முயற்சி செய்தவன் எவனோ அவனே என்னை அறிகிறான் என்று ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார். எல்லாவற்றையும் முதலில் பிரம்ம ரூபியாக படைத்தும் மறுபடியும் விஷ்ணு ரூபியாய் ஸ்திதி காலத்தில் காப்பாற்றியும் பிறகு கர்ப்பாந்த காலத்தில் ருத்ர ரூபியாய் அளிக்கும் மும்மூர்த்தி ஸ்வரூபா உம்மை வணங்குகிறேன் என்று நரசிம்ம அவதாரத்தில் பிரகலாதர் பகவானை துதித்தார் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் கூறுகிறது. அதே விஷ்ணு புராணத்தில் அக்ரூரர் பகவானை நோக்கி பிரம்ம விஷ்ணு சிவவாக்கியாதி கற்பனைகளால் புகழப்பட்டது சொல்லற்கரிய குணானுபவங்களையும் உடையவன் நீ, பேசக்கரிய பயன்களை செய்பவன் நீ, எண்ணுதற்கரிய பெயர்களை உடையவன் நீ. ஓ பரமேஸ்வரா, உம்மை நான் நமஸ்கரிக்கிறேன். எந்த பொருளின்
குறி, குணம், குலம் முதலிய கற்பனைகள் இல்லையோ அத்தகைய பொருளாகிய நீ பிரம்மமாய் நித்தியமான பரமாய் விகார ரசிதனாய் அஜானாக இருக்கிறாய் என்று பூஜித்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் சதுர்த்த ஸ்கந்தத்தில் அத்திரி மாமுனிவர் பரமாத்மா தமக்கு சாநித்தியம் ஆக வேண்டும் என்று தவம் செய்ததை பற்றி கூறப்படுகிறது. அவரது தவத்துக்கு மெச்சி திரிமூர்த்திகளும் பிரத்யட்சமானார்கள். அவர்களை பார்த்த அந்த முனிவர் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி, ஸ்துதி, சம்ஹாரம் ஆகிய நிலைகளில் சம்பந்தப்பட்ட பிரகிருதியின் குணங்களால் பல யுகங்கள் தோறும் பிரம்ம, விஷ்ணு, சிவ வடிவங்களை பரிக்கிரகிக்கும் உங்களை வணங்குகிறேன். உங்கள் மூவரையும் தரிசித்து பாக்கியம் பெற்ற அடியேனுக்கு உங்கள் மூவரில் புத்திரப்பேற்றை அடையுமாறு என்னால் அழைக்கப்பட்டது யார்? மனிதரது கண்களுக்கு தோற்றமளிக்காத நீங்கள் மூவரும் இங்கு வந்த காரணம் என்ன? எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறதே என்று கேட்டார். அந்த கேள்விக்கு அந்த திருமூர்த்திகள் பின்வருமாறு பதில் கூறினார்கள். முனிவரே, உமது சங்கற்பத்துக்கு மாறாக ஒன்றும் நடவாது. நல்லவற்றையே நினைக்கும் குணமுடைய உம்மால் தியானிக்கப்படும் ஜெகதீஸ்வராக்கிய தத்துவமே நாங்கள் மூவராய் விளங்குகிறோம் என்றார்கள். இத்தகைய பகவானை நம்மாழ்வார் போன்ற ஸ்ரீ வைஷ்ணவ ஆழ்வாராதியர் பின்வருமாறு புகழ்ந்து பாடியுள்ளார். உயர்வர உயர்நலம் உடையவன் அவனவன், அயர்வர மதிநலம் அருளினன் அவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன், துயர் அறு சுடரடி தொழுதலெல் மன்னனே. அவரவர் தமது அறிவறி வகை வகை அவரவர் இறைவர் எனவடி எடைவார்கள். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி எடைய நின்றனரே. சுரர் அறி வருநிலை விண்முதல் முழுவதும் வரன்முதல் ஆயனவை முழுது உண்ட பரபரன் புறம் ஒரு மூன்று எரித்து அமர்க்கும் அறிவியந்து அரண் அயன் என உலகு அளித்து அமைத்துள்ளனே. பலப்பலவே ஆபரணம் பேரும் பலப்பலவே பலப்பலவே சோதி வடிவுவன் பெண்ணில் பலப்பல கண்டுண்டு கேட்டுண்டு மோந்து இன்பம் பலப்பலவே ஞானமும் பாம்பனிமீ லார்க்கேயோ. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன் காணிலும் ஆகானுள்ளன் அல்லன் இல்லையல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோனை பெரிதுடைத்து எம் பெம்மானை கூறுதலே. ஒளிமணிவண்ணன் என்கோ ஒருவன் என்று ஒத்த நின்ற நளிர்மதிர் சடையன் என்கோ நான்முக கடவுள் என்கோ அளிமகிழ்ந்து உலகு எல்லாம் படைத்தவை ஒத்த நின்ற களிமலர் துளவன் எம்மான் கண்ணனை மாயனையே. யாவையும் அவரும் தானாய் அவரவர் ஆயந்தோறும் தோய்விலன் புலனைந்துக்கும் சொல்லப்படான் உணர்வின் மூர்த்தி ஆவிசேர் உயிரில் உள் அலாது மோர் பற்றிலாத பாவனை அதனை கூடில் அவனியுங் கூடலாமே. எழுசீர் ஆசிரிய விருத்தம். மூவராகிய மூர்த்தியை முதல் மூவர்க்கு முதல்வன் தன்னை சாபமுள்ளன நீக்குவானை தடங்கடல் கிடந்தான் தன்னை தேவதேவனை தென்னிலங்கை எரியல செற்ற வில்லியை பாவநாசனை பங்கைய தடங்கண்ணை பரவுமினோ களிநிலைத்துறை. திருமால் நான்முகன் செஞ்சடையான் என்றிலர்கள் எம் பெருமான் தன்மையை
யார் அறிகிற்பார் பேசியென் ஓருமா முதல்வா ஊழி பிரான் என்னை ஆளுடைய கருமா மேனியன் என்பன என் காதல் கலக்கவே. அறுசீர் ஆசிரிய விருத்தம். யானும் தானாய் ஒளிந்தானை யாதும் எவர்க்கும் முன்னோனை தானும் சிவனும் பிரம்மனும் ஆகி பனைத்த தனிமுதலை தேனும் பாலும் கன்னலும் அமுதும் ஆகி தித்தித்து என் ஊனில் உயிர் உணர்வில் நின்ற ஒன்றை உணர்ந்தேனே. ஏழுசீர் ஆசிரிய விருத்தம். முடிவிவள் தனக்கொன்று அருகிலேன் என்னும் மூவுலகாளியே என்னும் கடிகமல் கொன்றை சடையனே என்னும் நான்முக கடவுளே என்னும் வடிவுடை வானோர் தலைவனே என்னும் வனதிரு வாங்கனே என்னும் அடியடை யாதான் போலிவள நுதி யடைந்தனள் முகில் வண்ணன் அடியே. அறுசீர் ஆசிரிய விருத்தம். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கல்வா தனியேன் ஆருயிரே என் தலைமிசையாய் வந்திட்டு இனிதான் போக ஒட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேல் என் சாயே. அவாவர சூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர்ச் சடகோபன் சொன்ன அவாவிளந் தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி இப்பத்து அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. திரு மங்கையாழ்வார் பகவானை பாடும்போது பாருருவில் நீரெறிகால் விசும்பு மாகில் பல்வேறு சமயமுமாய் பரந்து நின்ற ஓருருவில் மூவருமே என நின்ற இமய வர்த்தம் திருவுருவே என்று எண்ணும்போது ஒருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தீ ஒன்று மாகடல் உருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம்மடிகள் உருவம் தானே என்று பாடியுள்ளார். பொய்கையாழ்வார் தமது பாசுரத்தில் பகவானை போற்றி துதிக்கும்போது அகன் நாரணன் நாமம் ஆண்விடை புல் ஊர்தி உரைநூல் மறையுறையும் கோயில் வரைநீர் கருமம் அளிப்பு அளிப்புக கையது வேல் நேமி உருவம் எரிகார் மேனி ஒன்று தமர் உகுந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமர் உகந்து எப்பேர் மற்ற பேர் தமரு கந்தது எவ்வண்ணம் சிந்தித்து இமையாது இருப்பரேல் அவ்வண்ணம் ஆழியானாம் ஏற்றான் புல்லுர்த்தான் எயில் எறிந்தான் மார்விடத்தான் நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான் கூர் ரோரூபால் மங்கையான பூமகளான் வார்சடையான் நீண்முடியான் கங்கையான் நீள்கழலான் காப்பு என்று பாடியுள்ளார். பேயாழ்வார் தாழ்சடையும் நீண்முடியும் ஒன்ம லுவும் சக்கரமும் சூழ் அரவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டு அருவி பாயும் திருமலைமேல் எந்தைக்கு இரண்டு உருவம் ஒன்றாய் இசைந்து என்று பாடியுள்ளார். ஆகவே பகவான் எத்தகைய வடிவு உடையவன் எத்தகைய குணவியல் புடையவன் என்ற ஆய்வுகளுக்கு இடமற்ற நிலையில் எங்கிலும் எதிலும் எப்போதும் இயைந்திருப்பதால் ஒரு குறிப்பிட்ட வடிவுடையவனாக பக்தி செலுத்துவதும் அதையே சமயமாக்கியதும் உலகியல் வழிமுறைகள் ஆகும். உனக்கு உருவமும் ஆகாரமும் ஆயுதங்களும் இருப்பிடமும் கிடையாது. அப்படி இருந்தும் பக்தர்களுக்காக மேற்கூறிய
ரூபம், ஆகாரம், ஆயுதங்கள், இருப்பிடம் ஆகிய இவற்றை பெற்று புருஷ சரீரியாக பிரகாசிக்கிறாய் என்று ஞானபக்த சிகாமணிகள் புகழ்ந்து போற்றியுள்ளனர். நன்றி, வணக்கம்.